இந்த வாரம் ஆகஸ்ட் 15ஆம் தேதி சுதந்திர தினத்தை முன்னிட்டு நிறைய தமிழ் படங்கள் ரிலீஸ் ஆக போகுது. அந்த படங்கள்லாம் என்னென்ன, யார் யாரெல்லாம் நடிச்சிருக்காங்க அப்படிங்கிற டீட்டெயிலை இந்த வீடியோவில் தெளிவாக பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரகு தாத்தா, கீர்த்தி சுரேஷ், எம்.எஸ். பாஸ்கர், ரவீந்திர விஜய் இவங்கெல்லாம் நடிச்சு ரிலீஸ் ஆக போகிற படம். இந்த படத்தை சுமன் குமார் அப்படிங்கிறவர் டைரக்ட் பண்ணியிருக்காரு. கேஜிஎஃப் படங்களை ப்ரொடியூஸ் பண்ண ஹம்பாலே ஃபிலிம்ஸ் இந்த படத்தையும் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க. இது ஒரு காமெடி ஜென்ரிக் படம். இந்த படத்துடைய ஸ்டோரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கொள்கை, ஆணாதிக்கம் இந்த மாதிரி இருக்கிற இடத்துல வாழ்ந்துட்டு இருக்க கயல்வெளி அப்படிங்கிற பொண்ணு ஒரு பிரச்சனையில் மாட்டிக்கிறார். அந்த பிரச்சனையிலிருந்து அந்த பொண்ணு தப்பிக்கிறதுக்காக எடுக்கிற முயற்சிகள் தான் இந்த படத்தோட கதை. தங்கலான் இந்த படம் சிஎன் விக்ரம் சார் நடிச்சிருக்காரு. பாரஞ்சித் இந்த படத்தை டைரக்ட் பண்ணியிருக்காரு. இந்த படத்தோட ப்ரொடியூசர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கே.இ. ஞானவேல் ராஜா. படத்தோட ஸ்டோரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது ஒரு உண்மை சம்பவத்தை தழுவி எடுக்கப்பட்ட படம். பிரிட்டிஷ் காலகட்டத்தில் கோலார் தங்க வயல்களில் தங்கம் எடுக்கிற முயற்சியில் இருந்தாங்க. அப்போ அந்த பகுதிகளில் வசிச்சுட்டு இருந்த மக்களை அவங்க கொடுமைப்படுத்தினாங்க. அதை எதிர்த்து போராடின தங்கலான் அப்படிங்கிறவருடைய கதை தான் இந்த படம். டிமாண்டி காலனி 2 வெஞ்சன்ஸ் ஆஃப் த அன்ஹோலி வெங்கி வேணுகோபால் டைரக்ட் பண்ணியிருக்க இந்த படத்தில் அருள்நிதி, பிரியா பவானி சங்கர்லாம் நடிச்சிருக்காங்க. இந்த படத்தை அஜய் ஞானமுத்து ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காரு. டிமாண்டி காலனி 1 மாதிரியே இதுவும் ஹாரர் த்ரில்லர் மூவி. நெக்ஸ்ட் பூரி ஜெகநாத் டைரக்ஷனில் ராம் புத்தி, சஞ்சய் தத், காவ்யா தாப்பூர் இவங்கெல்லாம் நடிச்சு ரிலீஸ் ஆக போகிற படம் தான் டபுள் ஸ்மார்ட். இந்த படம் ஒரு சயின்ஸ் ஃபிக்ஷன் ஆக்ஷன் த்ரில்லர் மூவி. ஒரு இறந்து போனவனுடைய பிரெயினில் இருக்க மெமரிஸ் எல்லாமே சங்கர் அப்படிங்கிறவனுடைய மூளையில் டிரான்ஸ்பிளான்ட் பண்ணப்படுது. அப்படி டிரான்ஸ்பிளான்ட் செய்யப்பட்ட சங்கர் கொலையாளியை கண்டுபிடிக்கிறானா இல்லையா அப்படிங்கிறத மீதி கதை. நெக்ஸ்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிக்கில் அத்வானி டைரக்ஷனில் ஜான் ஆப்ரஹாம், சர்வாரி, தமன்னா இவங்கெல்லாம் நடிச்சு ரிலீஸ் ஆக போகிற படம் தான் வேதா. இந்த படம் தமிழ், தெலுங்கு, ஹிந்தி அப்படின்னு 3 லாங்குவேஜில் ரிலீஸ் ஆக போகுது. வேதா அப்படிங்கிற பொண்ணு வில்லனுடைய அடக்குமுறைக்கு எதிராக செயல்படுறாங்க. இதனால அவங்களுக்கு நிறைய ப்ராப்ளம்ஸ் வருது. அந்த ப்ராப்ளம்ஸ்லேருந்து ஹீரோ வேதாவை எப்படி காப்பாற்றுறாரு அப்படிங்கிறத அந்த படத்துடைய கதை. இந்த படங்களில் நீங்கள் எந்த படம் பார்க்குறதுக்கு ரொம்ப வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க, எந்த படத்தை போய் தியேட்டரில் பார்க்க போகிறீங்க அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பண்ணிடுங்க.